கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேரை வந்துட்டு காரணம் சொல்லலாம், சொல்லாமலேயும் போக முடியும். பட் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர் உண்மையாலுமே மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இவங்களை நம்பி தானே இருந்துன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் அந்த ரெண்டு பேருங்கிறத தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேஃப் டு பிளெசிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் இவங்களுடைய இம்பாக்ட் இல்லாததுனால இந்த ஒரு 6 மேட்சஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து மோசமா போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனி இருக்கக்கூடிய மேட்சஸ்ல இவங்களுடைய ஃபார்ம் எவ்வளவு இருக்க வேணும், ஆண்டி பிளார் என்ன சொல்றாரு, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போது, ஓப்பனிங் பேர மாறப்போதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ மிகப்பெரிய ஸ்கேம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபேஃப் டு பிளெசி ஒன்று, மேக்ஸ்வெல் ஒன்று. ஃபேஃப் டு பிளெசி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டோர்னமெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடியான ஜோபக் டோர்னமெண்ட் முதல் கொண்டு அவருக்கு சரியா போகல. ஸோ கிட்டத்தட்ட லீக் மேட்சஸ்ல எந்த மேட்ச்லயுமே ஃபார்ம்ல இல்லைங்க. 7 மேட்ச்ல வெறும் 50 ரன் 60 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. புவரான ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா அந்த டோர்னமெண்டோட எண்டு பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொன்னோம். ஸோ டூப்ளாய ஓப்பனிங் போட்டாங்க. அவர் வந்துட்டு பயங்கரமான ஹிட்டர் இல்லையா, ஸோ பயங்கரமா ஹிட்டிங் ஆடி கொடுத்தாரு. ஃபேஃப் டு பிளெசி மேல பிரஷர் இருந்தது. ஸோ ஃபேஃப் டு பிளெசியும் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா 2-3 மேட்ச் டைம் எடுத்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. அப்புறம் அவரும் ஹிட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இது தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப ஃபேஃப் டு பிளெசி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முதல் மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு ரிதம் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு மிஸ் பண்ண ரிதமை அவரால் பிடிக்க முடியல. ஃபேஃப் டு பிளெசியோட முழு சுமையும் விராட் கோலி மட்டுமே தாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இவரு பேட்டிங்ல இல்லாட்டியும் இந்த கேப்டன்சில கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், அதை பண்ணல. இவங்களுடைய பவுலிங் யூனிட் ரொம்ப வீக் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களை பவர் பிளேல பெஸ்ட் பவுலர்ஸ் 2 பேரை கொடுத்து முடிச்சிடணும். அட்லீஸ்ட் 4 ஓவர், ஒரு சிராஜுக்கு ஒரு 2 ஓவர். அதை தாண்டி நீங்க ஒரு அல்ஷாரி ஜோசப் வச்சிருக்கீங்களா, டாப்லி வச்சிருக்கீங்களா, இல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்களா, இவங்க எல்லாருக்குமே 2 ஓவர்னு பார்த்தோம்னா அந்த ஒரு 6 ஓவர் கொடுத்து முடிச்சிடலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டெட் பவுலிங்ல பிரச்சனை வந்துடும், டெட் பவுலிங் போடுறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிராஜுக்கு 1 ஓவர் அந்த மாதிரி கொடுத்து நிப்பாட்டிடுறாரு. கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல சிராஜ் வெறும் 3 ஓவர் தாங்க போட்டிருந்தாரு. அடி வாங்கினாலுமே கூட அவருக்கு அந்த கம்ப்ளீட் பண்ண முடியல. 13வது ஓவர்லயே மேட்ச் வந்துட்டு நல்லாவே தூக்கிட்டு போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பவர் பிளேல 2 ஓவர் வந்துட்டு கண்டினியூவா சிராஜுக்கு கொடுத்தரணும். அதை தாண்டி ரீஸ்டாப்லிக்கு கொடுக்கணும் அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் உள்ள வரணும். இந்த ஒரு கான்செப்டை ஆர்சிபி தவற விட்டுட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த ஒரு கேப்டன்சி ரொம்ப போரா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு டீம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 பேர் ரொம்ப முக்கியம். கேப்டன்சி ஒன்று, இன்னொன்று கோச் ஒன்று. ஆண்டி பிளாரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா அவரால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணி நல்ல ஒரு கோர் டீமை கொடுக்குறாரு. நல்ல பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு, டீசென்டான பவுலிங். ஆனா ரொட்டேஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மிஸ்டேக் அப்படிங்கிறது ஃபேஃப் டு பிளெசி கோட்டை விடுறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 6 மேட்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல போகல. ஸோ இனிமேல் நல்லா போகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல புதுசாக சொல்லியிருக்காரு, பவர் பிளேல நாங்கள் 70 ரன் அடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் எங்களுடைய முதல் இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொருத்தரான மேக்ஸ்வெல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் இன்டர்நேஷனல்லாம் ஒரு மாதிரி ஆடுறாரு. ஆர்சிபிக்கு கடந்த 2 வருஷமாவே புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத சொல்லி ஆகணுங்க. அவருடைய முழு ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்கல. அவரும் இன்ஜுரியில இருந்து தான் வந்தாரு. பட் இருந்தாலும் முழு ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. மேக்ஸ்வெலுக்கு என்னடாண்டா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஆடினா ஒருத்தர் ஆட மாட்டேறீங்க. முழு சுமையா அந்த விராட் கோலி ஒத்த மனுஷனே தாங்கிட்டு இருந்தா எப்படிடானுங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புவரான ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஐபிஎல்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா வேர்ல்ட் கப்னா மட்டும் பாருங்க, சும்மா சில்லுன்னு வருவாருங்க. கால் உடஞ்சாலும் நின்ன இடத்துல இருந்து 200 அடிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எஸ், அது ஓடிஐ ஃபார்மேட், இது T20 ஃபார்மேட் அப்படின்னா கூட அதுலயும் நல்லா பெட்டரா பண்ணியிருக்காரு. ஏன் இந்த மாதிரியான புவர் ஃபார்ம்னு தெரியல. மேபி அந்த நம்பர் 4 அப்படிங்கிறதா மேக்ஸ்வெல்லுடைய இடம், இல்ல வந்தவங்களை கூட இறங்கலாம். அந்த ஒரு இடத்த அவருக்கு கொடுக்க மாட்டேறாங்களா, இல்ல என்ன செட் ஆகல, ஏன் வந்துட்டு அதிக பால் வந்துட்டு டைம் எடுத்துக்க மாட்டேறாரு, ஏன் ஸ்டேபிளா நின்று ஆட மாட்டேறாரு அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் ஆர்சிபியோட தூண்கள். இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் 6 மேட்ச்ல ரொம்ப ரொம்ப போரா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 8 மேட்சஸ் கண்டிப்பா மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ணி ஆகணும். 8 out of 8 வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் 6 to 7 புஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். பெட்டர் நெட் ரன் ரேட்டோட அவங்க போனாங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம குவாலிஃபை பண்ண முடியும். இருக்கிற எல்லா மேட்சஸுமே ஆர்சிபி வின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் இப்ப தேவை. இப்போதைக்கு மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆர்சிபிக்கு மிகப்பெரிய மைனஸான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, மிகப்பெரிய பிளஸ் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது. நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த தம்ப்நெயில் தான் போய் செக் பண்ணி பாருங்க. அதாவது மேக்ஸ்வெலுக்கு பதிலாக பில் ஜாக்ஸ் இருக்க போறாரு அண்ட் கேமரூன் கிரீனும் ஆட போறாரு, ஃபேஃப் டு பிளெசி ஆட போறாரு. அதை தாண்டி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு 11, மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு 11 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி ஆர்சிபி மேல போய் கப் அடிக்கிறதும் அடிக்காம போறதும் அவங்க கையில தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஐபிஎல் ஃபேஃப் டு பிளெசி அண்ட் மேக்ஸ்வெல்லுடைய பர்ஃபார்மன்ஸ்?
டிசப்பாயின்மெண்டா இல்ல ப்ரோ ஃபார்முக்கு வந்துருவாங்கன்னு நம்புறேன்னு நினைக்கிறீங்களா? தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.